காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரத்தில் சாம்சங் ஊழியர்கள் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபாலன். வணக்கம் பூபாலன், விவரம் என்ன? வணக்கம் சாரா. காஞ்சிபுரம் அடுத்த ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே உள்ள சுங்குவார்சத்திரம் பகுதியில் சாம்சங் தனியார் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் போன்ற எலக்ட்ரானிக் சாதனங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையில் 1000க்கும் மேற்பட்ட நிரந்தர பணியாளர்கள் பணியமர்ந்து பணி வகித்து வருகின்றனர். இந்த நிலையில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்யும் ஊழியர்களுக்கு தொழிற்சாலை நிர்வாகம் ஊதியம் உயர்வு போன்ற போனஸ் பணப்பலன்கள் எதுவும் வழங்காததை கோரியும் மேலும் 9 மணி நேரம் பணி அமர்த்த நிபந்தனைகள் உள்ளதாக கூறியும் தொழிலாளர்கள் நிர்வாகத்திடம் வலியுறுத்தியுள்ளனர். இதற்கு நிர்வாகம் எவ்வித பதில் அளிக்காததால் ஊழியர்கள் ஒன்று சேர்ந்து கடந்த மாதம் CITU தொழிற்சங்கத்தை தொடங்க பதிவு செய்து அதற்கான அங்கீகாரம் கடிதத்தினை நிர்வாகத்திற்கு சமர்ப்பித்துள்ளனர். அதற்கு நிர்வாகம் கண்டுகொள்ளாததால் அதனை கண்டித்து CITU தலைமையில் தொடர்ந்து இன்று 3வது நாளாக காலை வரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று ஈடுபட்ட போராட்டத்தை கைவிடக் கோரி அதற்கான பேச்சுவார்த்தையை தொழிலாளர் துணை ஆணையர் கமல்கண்ணன் முன்னிலையில் பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையில் உடன்படாத தொழிலாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் இன்று தொடர்ந்து காலை வரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சாம்சங் நிறுவனத்திடம் தொழிற்சங்கம் ஊழியர்களுக்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையானது வரும் 13ஆம் தேதி நடைபெறும் என தகவல் வெளியாயிருக்கிறது. முன்னதாக போராட்டத்தில் பங்கேற்ற அனைவரும் சாலை விதிகளை மதிப்போம், சாம்சங் தொழிற்சாலை நிர்வாகம் ஆசை வார்த்தைகளை கூறி அடைத்தால் செல்ல மாட்டோம், போராட்டம் நேரத்தை முறையாக கடைபிடிப்போம், போராட்டத்தில் கலந்து கொள்ளும் சக தோழர்களை மதிப்போம், தூய்மையாக இவ்விடத்தை பாதுகாப்போம் என பல்வேறு குறிக்கோள்களை உறுதிமொழி மேற்கொண்டு இப்போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.